மன்னன் எம்புயங்க பெருமான் சிறியோமை பூவார் சென்னி புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்து உணர்வு ஆயுருக்கும் வெல்ல கருணையினார் உணர்வாய் உருக்கும் வெல்ல கருணையினார் ஆயன்ன பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருபடுமே அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருபடுமே போவோம் காலம் வந்தது பொய்விட்டுடையார் கழல் போகவே போவோம் காலம் வந்தது பொய்விட்டுடையார் கழல் புகவே பொய்விட்டுடையார் கழல் புகவே பூவார் சென்னி அண்ணன்யம் புயங்க பெருமான் சிறியோமை பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ளை கருணையினார் ஓவாதுள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ளை கருணையினார் ஆயனப்பட்டு அன்பாயாட்பட்டி வந்து ஒருபடுமின் ஆயனப்பட்டு அன்பா
வாயாட்பட்டி வந்து ஒரு படுமே போவோம் காலம் வந்தது போவோம் காலம் வந்தது பொய் வீட்டுடைய கழல் புகவே பொய் வீட்டுடைய கழல் புகவே பொய் வீட்டுடைய கழல் புகவே புகவே வேண்டாம் புலன்களில் நீ உயர்ந்த பெருமான் பூங்கழல்கள் புகவே வேண்டாம் புலன்களில் நீ உயர்ந்த பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைவே மிக்க எல்லாம் வேண்டாம் போக விடுமென்கள் மிகவே நினைவே மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமென்கள் நகவே ஞாலத்துள் புகந்து நாயேனையை நகவே ஞாலத்துள் புகந்து நாயே அணைய நமையாண்ட நாயே அணைய நமையாண்ட தகவே உடைய தனைச்சார தளராது இருப்பார் தாமே தளராது இருப்பார் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமாரியமதார் பாசமா யாம் ஆரியமதார் பாசமா என்ன மாயம் இவை போக என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே திரு குறிப்பொண்டு அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு ஓமாரமையின் பொய் நீக்கி ஓமாரமையின் பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே அடியார் ஆணி எல்லேரும் அகல விடும் விளையாட்டை அடியாராணி எல்லீரும் அகல விடும் விளையாட்டை கடி சேரடியே வந்தடைந்து
கடை கொண்டிருமன் திருக்குறிப்பை செடி சேருடலை செல நீக்கி சிவலோகத்தில் நம்மை வைப்பார். செடி சேருடலை செல நீக்கி சிவலோகத்தில் நம்மை வைப்பார். கொடி சேர்மேனி புயங்கள் கொடி சேர்மேனி புயங்கள் தன் பூ ஆளத்தே புகவிடுமே. தன் பூ ஆளத்தே புகவிடுமே. விடுமென்றகிளி வேட்கை நோய் மிக ஊர் காலம் இல்லை. விடுமென்றகிளி வேட்கை நோய் மிக ஊர் காலம் இல்லை. உடையானடி கீழ் உடன் போவதற்கு ஒருபடும் உடையானடிக்கில் பெருந்தாந்தோடு உடன் போவதற்கு ஒருபடும் உடன் போவதற்கு ஒருபடும் அடைவோம் நாம் போல் சிவபுரத்துள் அணியா கதவர் அடையாமே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியா கதவர் அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கள் நாள்வாழ் புகழ்களையே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வார் புகழ்களையே. புயங்கள் ஆழ்வார் புகழ்களையே. புகழுமென் தொழுமென் புகழ்மென் தொழுமென் பூம்புனைமென் பூங்காலே குந்தி வைத்திட்டு புயங்கன் காலே குந்தி வைத்திட்டு இகழ்மென் எல்லா அல்லலையுமோ இனி ஓரிடையும் அடையாமே. திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாள் வணங்கினான். நிகழும் அடியார் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. நிற்பார் நிற்க எல்லா உலகில் எல்லோமே நாம் செல்வோமே. ஒப்பால் ஒப்பாம் திரு
நிற்கும் பரிசு பொறுப்படுமின் நிற்கும் பரிசு பொறுப்படுமின் வாழ்ந்து பேழ்கணித்தார் பெருதற்கரியன் பெருமானே பெருமானே ஆனந்தத்து பிரியாது இருக்க பெற்றிவார் அருமாளுற்று பின்னை நீ அம்மா அழுந்து அரற்றாதே திருமாமணிக்கே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை இருந்த வைத்து சிந்திமின் போரில் பொழியும் வேள்கள் நாள் அங்கன் புயல்கள் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆபம் கூற அழுந்துதே சிவன் கழற்கு பொய்யில் கிடந்து குரலாதே குரல்வார் தொழுவார் புகழ்வார் இங்கே வந்து ஆளாகாதே மயங்குவே தெருவீராகில் இது செய்மில் சிவலோக திருப்புயங்கள் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அந்தோ அந்தோ அந்தோவே அந்தோ அந்தோ அந்தோவே திருச்சிற்றம்பலம். இது யாத்திரை 10 என்ற தலைப்பிலே தில்லையிலே அருளி செய்யப்பட்ட 45வது திருப்பதிகம். அடுத்தது 46வது திருப்பதிகம் திருப்படை எழுச்சி. இதெல்லாம் தில்லையிலே மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்கிறார். இதுல 2 பாடல் தான் இருக்கு. அந்த 2 பாடலை நாம் விண்ணப்பம் செய்வோம்.
ததறி நன்னன்ன ததன்ன ததறி நன்ன ததன ஞானவாழ் ஏந்தும் மையர் ஞான வாழ் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அறைமில் நாதப்பறை அறைமில் மானமாயேறும் மையனே மதிவெண் குடை கவிமில் மதிவெண் குடை கவிமின் ஆன நீற்று கவசம் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே மாயப்படை வாராமே ஞானவாழ் ஏந்தும் மையர் நாதப்பறை அறைமின் ஞானவாழ் ஏந்தும் மையர்
கால் தூசி சொல் தொத்தர்கள் கூட போகி தீரல் சித்தர்களே கடைக்கூளை செல்வெண்கள் தென்தீரல் சித்தர்களே கடைக்கூளை செல்வெண்கள் ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே அண்டர் நாடு ஆழ்வோம் அல்லல் படை வாராமே அல்லல் படை வாராமே திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்துல சுவாமி இந்த மாயை எல்லாம் நாம் விரட்ட வேண்டும் என்று சொன்னான். அதற்கு அருமையான ஒரு வழியை இந்த பாடல்ல சொல்றார். நாமெல்லாம் இறைவனுடைய ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த ஞானம் கைவரப்பட்டவர்களுக்கு இந்த மாயையாகிய தனு கருண போன போகங்கள்லாம் அது ஒன்றும் செய்யாது. அது மட்டுமல்ல, இந்த திருநீற்று கவசம் எப்பொழுதெல்லாம் இந்த அடியாரிடத்திலே இருக்கிறதோ அந்த திருநீற்று கவசம் இந்த மாயை அவர்களை தாக்காமல் காக்கும் என்பது எல்லாம் இந்த பாடலிலே பாடி நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் மாணிக்க வாசகர் பெருமான். அதனைத் தொடர்ந்து